பொதுவாக சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் உணவே மருந்து. இந்த உணவே மருந்து அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆரோக்கியமாக வாழலாங்க. இதுல நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், கமெண்ட்ஸ்ல கூட இந்த டவுட்டு கேட்டிருந்தீங்க. டாக்டர், தேங்காய் பால் நான் குடிக்கலாமா? எனக்கு சுகர் இருக்கு, அப்படின்னு சத்துக்கள் இருக்கு. நம்ம உணவு சமைக்கும் போதே தேங்காய் சேர்த்து சமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த விரத முறைகள்லாம் நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தோம்னா, விரதத்தில் இருக்கிறேன், இன்றைய முழுவதும் நான் வெறும் பழங்கள் தான் சாப்பிடணும், இல்லை பழச்சாறுகள் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்ச தைலமை நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த அலோபேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய தலையில் வழுக்கை மாதிரி இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக ஹேர் ஃபால் இருக்கும், அதற்கு பயன்படுத்தலாம். விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெண்புள்ளி நோயாளிகளுக்கு இது மிக சிறந்த ஒரு மருந்துமாக 2 மூலிகைகளை கலந்து நீங்கள் தேங்காய் பால் எடுக்கும் பொழுது, என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். பொதுவாக சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் உணவே மருந்து. இந்த உணவே மருந்து அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆரோக்கியமாக வாழலாங்க. இதுல நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், கமெண்ட்ஸ்ல கூட இந்த டவுட்டு கேட்டிருந்தீங்க. டாக்டர், தேங்காய் பால் நான் குடிக்கலாமா? எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தேங்காய் பால் உன்னதமான நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதுங்க. ஸோ தேங்காய் பாலில் எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கோ அதே அளவுக்கு தேங்காய் எண்ணெயிலும் உங்களுக்கு சத்துக்கள் இருக்கு. ஸோ இந்த தேங்காய் பால், தேங்காய் எண்ணெயை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? தேங்காய் பால் நம்ம உணவோடு சேர்த்தும் பயன்படுத்திய வழக்கம் இருக்கு இல்லையா? காலையில் இடியாப்பம் செய்கிறோமா, தேங்காய் பால் வைப்போம். ஆப்பம் செய்கிறோமா, சுட சுட ஆப்பத்தில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி. ஸோ குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு முறை தான் நம்ம இந்த தேங்காய் பால் இடியாப்பம் சொல்கிறது, ஆப்பம் சொல்கிறது, இது எல்லாமே. அப்படி இந்த தேங்காய் மற்றும் தேங்காய் பாலில் என்னங்க சத்துக்கள் இருக்குது? நம்ம உணவு சமைக்கும் பொழுதே தேங்காய் சேர்த்து சமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது இந்த விரத முறைகள்லாம் நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போது நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தோம்னா, விரதத்தில் இருக்கிறேன், இன்றைய முழுவதும் நான் வெறும் பழங்கள் தான் சாப்பிடணும், இல்லை பழச்சாறுகள் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி விரத முறைகள் அப்போவும் தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கும்போது உடலுக்கு தேவையான ஆற்றல், சத்துக்கள், அந்த சத்து அப்படின்னு சொல்லும்போது குளுக்கோஸ் இதில் நிறைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய குட் கொலஸ்ட்ரால் நம்மளுடைய செல் டேமேஜை இது ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ அதிகமான நெஞ்செரிச்சல், புளித்த ஏப்பம், அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா அது சரியாகிறதுக்கு உங்களுக்கு தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த தேங்காய் பாலை கவனமாக நம்ம எடுத்துக்கும் பொழுதும் கையாளும் பொழுதும் நமக்கு ஆரோக்கிய நன்மைகள் நிறைய கிடைக்குதுங்க. பொதுவாக இந்த தேங்காயை பொறுத்த வரைக்கும், தேங்காய் மேலே ஓடு இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் மேலே இருக்கக்கூடிய ஓடு, உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதை பகுதி, வெண்மை நிற சதை பகுதி, அதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம். தேங்காய் தண்ணீர், இது எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இந்த தேங்காய் ஓடு மேலே சிரட்டைன்னு சொல்கிற பார்த்தீங்களா, இதிலிருந்து செய்யக்கூடிய தைலம், சிரட்டை தைலம்னே பேருங்க இதுக்கு. இந்த தைலமை நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த அலோபேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய தலையில் வழுக்கை மாதிரி இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக ஹேர் ஃபால் இருக்கும், அதற்கு பயன்படுத்தலாம். விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெண்புள்ளி நோயாளிகளுக்கு இது மிக சிறந்த ஒரு மருந்துங்க, சிரட்டை தைலம். அப்போது இந்த தேங்காயோட மருத்துவ நன்மைகள், தேங்காய் பால் யாரெல்லாம் எடுக்கலான்றதும் நம்ம பார்க்கலாம். அல்சர் இருக்கிறவங்கன்னு நான் சொல்லிட்டேன். இதில் முக்கியமாக 2 மூலிகைகளை கலந்து நீங்கள் தேங்காய் பால் எடுக்கும் பொழுது, என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏலக்காய். ஸோ தேங்காய் பால் ஒரு 100 ml நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா, ஏலக்காய் மற்றும் அதிமதுரம், இது 2மே சேர்த்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஆரோக்கிய நன்மைகள் நிறையவே உங்களுக்கு கிடைக்குது. சரிங்க, இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, காலையில் வயிறு எரிச்சல் இருக்கிறவங்க ஒரு 100 ml தேங்காய் பாலில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் பொடி சேர்த்து கலந்து குடிச்சிடணும். ஸோ இது எப்போனா, காலையில் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை குடிக்கணுங்க. அப்படி குடிக்கும்பொழுது உடலுக்கு தேவையான சத்துக்கள், ஆரோக்கிய நன்மைகள் நிறைய கிடைக்குது. வயிறு புண்ணு இருக்குன்னா முதல்ல இதை குடிச்சிட்டோம்னா இந்த அதிமதுரம், ஏலக்காய் எல்லாம் போட்டு அந்த புண்கள் மீது பட ஆரம்பிச்சிடும். அந்த புண்களை ஆற்றுவதற்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்தது, குணம் பெறுவதற்கும் இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். அப்போ ரெகுலராக இந்த தேங்காய் பாலை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது
உடல்ல நிறைய சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். தேங்காய் எண்ணெய் நம்ம சமைக்கலாமா? சமையலுக்கு யூஸ் பண்ணலாமா? அப்படின்னு தாராளமாக. ஏன்னா தேங்காய் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதை சமைத்து நம்ம சாப்பிடும்பொழுது அல்சர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறந்தது. நம்ம தலைமுடிக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தும் போது வளர்ச்சி அதிகமாகுது. இன்னைக்கு எவ்வளவோ சீரம்லாம் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சீரம்லாம் இருக்கு. ஸோ அந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது எக்ஸ்டர்னலாக தான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குமே தவிர டீப்பாக பெனிட்ரேட் ஆகி அந்த ரூட் வரைக்கும் போயிட்டு நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னா அதை விட அதிகமான ரிசல்ட் தேங்காய் எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தும் போதே கிடைச்சிருங்க. அதனால தான் தலைமுடி சார்ந்து நம்ம ஒரு தைலம் செய்யும்போது தேங்காய் எண்ணெயோடு சில மூலிகைகளை சேர்த்து செய்கிறோம். அந்த அளவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான் இந்த தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய். தேங்காய் பால் இது வேறு யாரெல்லாம் குடிக்கலாம்? சர்க்கரை நோயாளிகள் குடிக்கலாமா? தாராளமாக குடிக்கலாம். ஆனால் இதில் எந்த வகையான இனிப்பும் நம்ம சேர்க்கக்கூடாது. இனிப்பு சேர்க்காமல் தேங்காய் பால் நீங்கள் பருகிட்டு வரலாம். ஸோ வாரத்துக்கு 2-3 நாட்கள் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குங்க, பிபி இருக்குது அப்படின்னாலும் தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்காய் பாலில் கொஞ்சம் வெந்நீர் கலந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் வெந்நீர் கலந்து நீங்கள் தேங்காய் பாலை பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் தேங்காய் பால் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடலுக்கு தேவையான சத்துக்கள் உங்களுக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் தாய்ப்பாலுக்கு நிகரானது. அப்போது இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சத்து மாவு கஞ்சிலாம் நீங்கள் குடிப்பீங்க. இந்த சத்து மாவு கஞ்சி காய்ச்சி கொஞ்சம் சூடாக மிதமான சூட்டில் இருக்கும்போது தேங்காய் பால் அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள். உடலுக்கு ஸ்டாமினா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உடலுக்கு தசைகள் வலிமையாக இருப்பதற்கு இந்த தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்து சிறுதானியங்கள் எல்லாமே சேர்த்து ஒரு கஞ்சி மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கஞ்சியில் நீங்கள் கட்டாயம் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்பொழுது உடலுக்கு ஆரோக்கியம் நிறைய தருது. இல்லை நீங்கள் அடை செய்கிறீங்க, இல்லை சப்பாத்தி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுதும் அதுலேயும் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி அந்த மாவை நல்லா பிசைஞ்சு அதில் நம்ம ஃபுட் ரெடி பண்ணி கூட சாப்பிட்லாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இந்த விரத நாட்களில் இதை நம்ம பயன்படுத்திகிட்டே வரலாம். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இதில் ஏலாதி சூரணம் கலந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கிறது தான் ஏலாதி சூரணம். இந்த ஏலாதி சூரணம் தேங்காய் பாலில் கலந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு எரிச்சல் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ஸ்கின்ல நமக்கு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அடிக்கடி மெலஸ்மான்னு சொல்கிற மங்கு பிரச்சனையோ இல்லை முகப்பரு பிரச்சனையோ நமக்கு ஏற்படுது. ஸோ கை கால்கள் எல்லாமே வறண்ட சருமம் நமக்கு இருக்கும். இந்த வறண்ட சருமம் நமக்கு குணமாவதற்கு தேங்காய் பால் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தேங்காய் பாலை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது வறண்ட சருமம் நமக்கு குணமாகுது. ஸோ தேங்காய் பாலை நம்ம சருமத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ டெய்லி நைட்டோ இல்லை காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடியோ கொஞ்சம் தேங்காய் பாலை காட்டனில் டிப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ உடல்லையோ சருமத்துலையோ நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ், வறண்ட தன்மை நமக்கு குணமாகுது. ஸோ இன்னும் நிறைய அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு. அப்போ தேங்காய் பால் யாரெல்லாம் குடிக்கலாம், குடிக்கக்கூடாது, அதனுடைய மருத்துவ குணங்களை இந்த பதிவில் பார்த்தோம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.